நேற்று தான் நம்ம ஊரில் கிளைமேட் சும்மா அருமையாக இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது என்ன சூரிய பவனுக்கே கேட்டுருச்சு போல. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோமா காலையில் 8 மணிக்கெலாம் வேலை சும்மா கொளுத்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 30 டேஸ் செலஞ்சிங்க டே 18. இன்றைக்கி நமக்கு ஒரு ஆக்டிவான ரெஸ்ட் டே தான். ரெஸ்ட் டேனாலும் நம்ம வீட்டில் இருக்க போகிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலையிலே ஃபோன் அடிச்சிட்டாங்க, வா வெளியில் போகணும், ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு. சரி சாப்பிடாம வந்தனால ஒரு பிளாக் டீ வாங்கி கொடுங்க, அப்போ தான் வரும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு பிளாக் டீ வாங்கி குடிச்சிட்டேன். நம்ம வந்தது வேற எங்கேயும் இல்லை, நம்ம டீமுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பேட் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு காசுலாம் போயிடுச்சு, இன்றைக்கி தான் பேட் வாங்கிறதுக்கே வந்திருக்கோம். அந்த இடத்துல சும்மா இல்லாமல் ஜெர்சிலாம் பார்த்தேன். ஜெர்சிலாம் சும்மா அருமையாக இருந்துச்சு. ஆனால் எங்கே பேட் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது. இந்த ஜெர்சிலாம் வந்ததுக்கு எத்தனை நாள் ஆக்க போகிறாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பேட்டை செலக்ட் பண்ணிட்டோம். பேட்டும் சும்மா அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம டீமில் போட்டியே இந்த பேட்டை வச்சு மொத்தம் 6 யார் அடிக்க போகிறாங்கன்னு தான். ஆனால் புது பேட்டில் ஒரு 6 அடிக்க தனி ஃபீல். வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டு கிரவுண்டுக்கு ஆட போயிட்டேன். விக்கெட் விழுந்ததையுமே 1 இறங்கிட்டேன். எப்படியாச்சும் ஒரு 6 அடித்து நம்ம மொதல் 6 பதிவு பண்ணிடலாமே அப்படின்ட்டு பால் சுற்றுறேன். தொடையில தான் அடி வாங்கினேன். வலி சரியான வலி. சரி வலியை காட்டிக்கூடாதுன்னு பேட்டை அப்படி இப்படின்னு சுற்றி சமாளித்து அந்த அன்றைக்கி 2வது பால் சுற்றுறேன். கரெக்டாக பேட்டில் மீட் ஆயிடுச்சு. வந்து வெளியில் போயிட்டு ஒரு வழியாக புது பேட்டை மொதல் 6 பதிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம டீம் ஜெயிச்சதுனால சந்தோஷத்தில் நம்ம டீம் கேப்டன் ட்ரீட் வச்சார். நமக்கு ட்ரீட்னா வேற ஒன்றும் இல்லை, சீனி போடாத கடுங்காப்பி தான் நமக்கு ட்ரீட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தனால சரியான உடம்பு வலி. அதனால் சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அப்புறம் எப்பவும் சொல்கிறது தான், கன்சிஸ்டன்சியாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.